ஓம் சாந்தி 4/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவின் வலதுகரமாக ஆக வேண்டுமென்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையானவர்களாக ஆகுங்கள். சதா சிரேஷ்ட காரியங்களையே செய்யுங்கள். கேள்வி: எந்த சம்ஸ்காரம் சேவையில் அதிக தடையை ஏற்படுத்துகிறது? பதில்: கருத்து வேறுபாடு. சுபாவங்களின் காரணத்தினால் தங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரிவினைக்கான சம்ஸ்காரம் சேவையில் அதிக தடைகளை ஏற்படுத்துகிறது. 2 கருத்துக்களினால் அதிக நஷ்டம் ஏற்படுகிறது. கோபம் என்ற பூதம் பகவானையும் எதிர்கொள்ள தாமதிப்பது கிடையாது. அதனால்தான் பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, அது போன்ற ஏதாவது சம்ஸ்காரம் இருந்தால் அதை நீக்கிவிடுங்கள். கருத்து வேறுபாடு இருக்கு, ஒருத்தருடைய கருத்தோடு நம்ம ஒத்து போகலை, இந்த கோபம்ங்கிற பூதம் இருக்கு, இதெல்லாம் இருந்ததுன்னா சேவையில் தடைகள் தான் வரும். அதனால் அதை நீக்கிருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். ஆன்மீக குழந்தைகள் என்றால் பரமாத்மாவாகிய சிவனின் குழந்தைகளாகிய ஆத்மாக்கள் சரீரம் என்கிற கர்ம இந்திரியங்களின் மூலம் பாட்டை கேட்டீர்கள். இப்பொழுது குழந்தைகள் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். அதிக உழைப்பும் இருக்கிறது. அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இது குப்தமான முயற்சியாகும். தந்தையும் குப்தமானவராக இருக்கின்றார், முயற்சியையும் குப்தமாக செய்விக்கின்றார். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், ஹே ஆன்மீக குழந்தைகளே, இப்பொழுது அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள அந்த மாதிரியான பள்ளிக்கு வந்துள்ளீர்கள். மாணவ வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள செல்கின்றனர் அல்லவா? ஸ்டூடெண்ட் லைஃபே அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்றதுக்கு தான். நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே மாணவ வாழ்க்கையில் தான். அதனால் பாபா அதிர்ஷ்டசாலியாக ஆகணும்னா இந்த மாணவ வாழ்க்கையில் எவ்வளோ ஆக விரும்புகிறீங்களோ அவ்வளோ ஆகுங்க அப்படின்றாரு. அங்கேயோ அவர்கள் சிறு குழந்தைகளாக இருப்பார்கள். பள்ளிக்கூடத்தில் சிறு குழந்தைகள் இருப்பாங்க. நீங்கள் சிறியவர்கள் கிடையாது, நீங்களோ பெரியவர்கள், வயதானவர்கள். அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். ஆம், சிலர் மிக வயதானவர்களாகவும் இருக்கின்றனர். வயோதிக நிலையை விட இளமையில் படிப்பது மிகவும் நல்லதாகும். இளையவர்களின் புத்தி மிகவும் நன்றாக இருக்கும். ஆனால் இதுவோ அனைவருக்கும் மிகவும் எளிதானதாகும். ஆத்மா பிந்துவாக இருக்கிறது, சரீரமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆத்மா ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. ஒருபொழுதும் சிறியதாகவோ பெரியதாகவோ ஆவது கிடையாது. அந்த ஆத்மாவின் புத்திக்காக தந்தை பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறார். கஸ்தூரி, ஞானத்தினுடைய கஸ்தூரி என்கிற பரிசை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் புத்தி இப்பொழுது முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. இப்பொழுது தூய்மையானதாக ஆகி கொண்டிருக்கிறது. இந்த சித்திரங்கள் புரிய வைப்பதற்காக, அதாவது உங்களுக்கு அதிக பயனுள்ளதாகவும் இருக்கிறது. யாராவது நல்ல காரியங்கள் செய்துவிட்டு செல்கின்றனர் என்றால் அவர்களது மகிமையை பாடுகின்றனர். சிவபாபாவினுடைய ஸ்டாம்பு கூட உருவாக்க வேண்டும். பல விதத்தில் வெளிப்படுத்துவாங்க மகிமை பாராட்டுறோம் அப்படின்னா. உதாரணத்துக்கு சிவபாபா எவ்வளோ விஷயங்களை செய்துட்டு போயிருக்கிறார் இந்த பூமிக்கு, அவருடைய ஸ்டாம்பு உருவாக்கணும் அப்படின்றாரு. சிவபாபா கீதையினுடைய ஞானத்தை அளிப்பவர். அவருடைய ஸ்டாம்பு எளிதாக உருவாக்க முடியும். அந்த தந்தை அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவர். மனிதர்களோ அமைதிக்காகவே முயற்சி செய்கின்றனர். பகவான் கிடைத்துவிட்டால் அமைதி கிடைத்துவிடும். சுகத்திற்கான முயற்சி செய்வது கிடையாது. தந்தையின் கூடவே வீட்டிற்கு செல்ல வேண்டும், பகவானை சந்திக்க வேண்டும், அவ்வளவுதான்.
இந்த நேரத்தில் அனைவரும் முக்தியை விரும்புகின்றார்கள். ஜீவன் முக்தி அடையக்கூடியவர்கள் பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான். மற்ற அனைவரும் முக்திக்கான விருப்பம் வைத்திருக்கின்றனர். ஜீவன் முக்திக்கான வழி கூறக்கூடியவர் யாருமே கிடையாது. எல்லாரும் அமைதி கிடைச்சா போதும் தான் நினைக்கிறாங்க. அதாவது வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பகவானை சந்திச்சு அந்த அமைதியை மட்டும் அடைஞ்சா போதும், முக்தியை மட்டும் விரும்புகிறாங்க. அதுதான் உண்மை. எல்லாருக்கும் முக்தி கிடைக்குது. அப்போ ஜீவன் முக்தி யாருக்கு கிடைக்குதுன்னா பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. இத்தனை சென்டர்களிலும் இருக்கும் குழந்தைகள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். பாபா நமக்கு புது உலகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். எங்கு கொடுப்பார்? புது உலகத்தில் கொடுப்பாரா அல்லது இந்த பழைய உலகத்தில் வந்து கொடுப்பாரா? பாபா சொல்கிறார், நான் சங்கமயுகத்தில் வருகிறேன் என்று. நான் சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ வருவது கிடையாது. இரண்டிற்கும் நடுவில் சங்கமத்தில் வருகின்றேன். தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுப்பார். துர்க்கதியில் விட்டுவிட்டு சென்று விடுவார் என்பது கிடையாது. சத்கதி மற்றும் துர்க்கதி இரண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. துர்க்கதியிலே விட்டு விட்டு போகிறது கிடையாது. நமக்கு சத்கதி கொடுத்துட்டு தான் அவர் போவார். இப்போ பாபா சொல்கிறாங்க, சத்கதியும் துர்க்கதியும் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்க முடியாது, ஒன்றா இருக்க முடியாது. ஒன்று சத்கதி இருக்கும், இல்லைன்னா துர்க்கதி இருக்கும். இந்த நேரத்தில் கரை படிந்ததன் மூலம் நீங்கள் தூய்மையற்றவர்களாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். கணக்கு வழக்குகளை முடித்துக்கொண்டு அனைவரும் சாந்திதாமம் அல்லது சுகதாமத்திற்கு வருவீர்கள். ஆத்மாக்கள் எப்படி வருகின்றன என்பதையும் கிறிஸ்துவர்கள் மரத்தில் விளக்கு எரியவிட்டு பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். அந்த கிறிஸ்துவ மரத்துல நிறைய பல்பு போட்டு கொண்டாடுறாங்க. இதெல்லாமே பாபா வராரு, நம்ம ஆத்மாக்களை தூய்மையாக மாத்துறாரு, இதனுடைய பொருட்டாகத்தான். இவை அனைத்தும் தர்மத்தின் தனித்தனியான கிளைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கிருந்த ஆத்மாக்கள் முதலில் எப்படி கீழே இறங்குகின்றன என்ற ஞானம் உங்களுக்கோ கிடைத்துவிட்டது. தேக சகிதமாக அனைத்து உற்றார் உறவினர்களையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். சித்திரம் மற்றும் விசித்திரம், யாரை பார்க்க முடியாதோ அவரைத்தான் விசித்திரம் என்று கூறப்படுகின்றனர். இது மிகவும் ஆழமான விஷயமாகும். நான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவன் என்றால் குழந்தைகளும் அவ்வளவு இனிமையானவர்களாக ஆக வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். தந்தையின் வலதுகரமாக ஆக வேண்டும். இப்படிப்பட்ட குழந்தைகள்தான் தந்தைக்கு பிரியமானவர்கள். வலதுகரம் அல்லவா? இடது கரங்களினால் அந்த அளவிற்கு காரியம் செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் வலதுகரம் எப்பொழுதுமே சரியான காரியம் மட்டுமே செய்யும். அதனால்தான் இந்த வலது கையை மட்டுமே சுப காரியங்களில் பயன்படுத்துகின்றனர். பூஜை எப்பொழுதும் வலது கையால் செய்வர். ஒவ்வொரு விஷயத்திலும் நன்னெறியுடையவர்களாக நேர்மையானவர்களாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை கிடைத்துவிட்டார் என்றால் குஷி இருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவோ தீவிர முயற்சி செய்கின்றனர். ஆனால் சத்கதி ஏற்படுவது கிடையாது. அதில் பலன் எதுவுமே கிடைப்பதும் கிடையாது. சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று. அவர்தான் சர்வ சக்திவானாக இருக்கின்றார். எவ்வளவு உயர்வானவர்களாக ஆக்குகின்றார் நம்மை. நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டீர்கள். பாபா நம்மளை எவ்வளோ உயர்வானவர்களாக ஆக்குறாருங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அவர் சொல்லக்கூடிய ஞானம், பக்தியினுடைய பலன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் உங்களது புத்தியில் இருக்கிறது. இன்றைய நாட்களில் கருத்து வேறுபாடு மற்றும் எண்ணங்களுடைய வேறுபாடுகள் அதிகம் ஏற்பட்டுவிட்டது. குழந்தைகள் தங்களுக்குள் ஒன்றாக சேர்ந்து சேவையில் ஈடுபட வேண்டும். அவர்களும் தங்களுக்குள் சேர்ந்து இருக்கவில்லை என்றால் ராஜ்யமே இல்லாமல் போய்விடுகிறது.
2 பிரிவினர்களாக ஆகிவிடும் பொழுது ஜனாதிபதியையும் நீக்கிவிடுகின்றனர். ஒரே கருத்தாக இருக்கணும், ஒரே வழிப்படி நடக்கணும், இல்லைன்னா அது யாராக இருந்தாலும் பதவியிலிருந்து நீக்கிடுவாங்க. கருத்து வேறுபாடு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு பகவானை எதிர்கொள்ளவும் கூட தாமதிப்பது கிடையாது. அதிக நஷ்டம் அடைகின்றனர். கோபம் என்ற பூதம் வந்துவிட்டால் பிறகு கேட்கவே கேட்காதீர்கள். அதனால்தான் பாபா கூறுகின்றார், குடுஜானே குடுக்கி கோத்ரி ஜானே. அவரவர்களுக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும். அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு தெரியும் பகவானுக்கு தெரியும், அவ்வளோதான். அந்த மாதிரி கூட நினைப்பாங்க. உங்களுக்கு ஒன்றாக 3 இன்ஜின் கிடைத்திருக்கிறது. அங்கு தந்தை தனியாகவும் ஆசிரியர் தனியாகவும் கடைசியில் குருவும் இருப்பார்கள். உலகியல் ரீதியில் 3 பேரும் தனித்தனியாக கிடைச்சிருப்பாங்க. இங்கு இந்த மூவரும் சேர்ந்தே இருக்கின்றனர். அதனால தான் 3 இன்ஜின் கிடைச்சிருக்குன்னு பாபா சொல்றாங்க. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை பூஜைக்குரியவர்களாக ஆக்குகின்றேன். நீங்கள் மீண்டும் பூஜாரிகளாக ஆகிவிடுவீர்கள். மிகவும் யுக்தியாக புரிய வைக்க வேண்டும். கேட்டு யாரும் மயக்கம் அடைந்து விடக்கூடாது. முதலில் முக்கியமான விஷயம் 2 தந்தைகளை பற்றி கூறுவது. பகவான் தந்தை ஆவார். அவரது பிறப்பை சிவஜெயந்தியாக இங்கு கொண்டாடுகின்றனர். அவசியம் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கி இருக்க வேண்டும். பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. இப்பொழுது நரகம் விநாசமாவதற்காக மகாபாரத யுத்தம் எதிரிலேயே இருக்கிறது. தந்தையோ அவசியம் புது உலகை ஸ்தாபனை செய்யக்கூடியவராவார். தந்தையின் ஸ்ரீமதத்தின் ஆதாரத்தில் நாம் கூறுகின்றோம், பாரதத்தை நாங்கள் தூய்மையாக ஆக்கியே தீர்வோம் என்று. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தை எப்படி துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவராக இருக்கின்றாரோ அதே போன்று பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும். மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். சதா சுப காரியங்கள் செய்து வலதுகரமாக ஆகிவிட வேண்டும். 2வது, ஒருபொழுதும் கருத்து வேறுபாடு உடையவர்களாக ஆகிவிடக்கூடாது. கருத்து மற்றும் எண்ணங்களின் வேறுபாட்டில் வந்து ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொள்ளக்கூடாது. கோபம் என்ற பூதத்தை நீக்கிவிட வேண்டும். வரதானம், சுயஸ்மிருதியில் நிலைத்திருந்து தனது ஒவ்வொரு கர்மத்தையும் விதிமுறையாக மாற்றக்கூடிய அத்தாரிட்டி சொரூபம் ஆகுங்கள். சாகாரத்தில் பிரம்மபாபா சுய ஸ்மிருதியில் நிலைத்திருந்ததால், அந்த சுய நினைவில் இருந்ததால அவர் செய்த ஒவ்வொரு கர்மமும் இந்த பிராமண குடும்பத்திற்கே நியமமாக, அதாவது விதியாக மாறிவிட்டது. தனது சுய போதையில் இருந்ததால் ஒருவேளை சாக்கார உடலின் மூலம் ஏதேனும் தவறான காரியம் நடந்துவிட்டாலும் அதை நான் சரியாக மாற்றிவிடுவேன் என மிகுந்த அதிகாரத்தோடு கூற முடிந்தது. தனது சுயஸ்வரூபத்தின் ஸ்மிருதியில் இருந்ததால் எந்த ஒரு கர்மமும் தவறாக நடக்கவே முடியாது என்கிற போதை இருந்தது. குழந்தைகளாகிய நீங்களும் கூட எப்பொழுது தனது சுய ஸ்மிருதியில், அதாவது சுய ஸ்திதியில் நிலைத்திருக்கிறீர்களோ அப்போது எழும் சங்கல்பங்கள், பேசும் வார்த்தைகள் அல்லது செய்யும் கர்மங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவே நியமமாக மாறிவிடும். எப்படி சாக்காரத்தில் பிரம்மபாபா இருந்தாரோ அதே போல் இப்போ கொண்டு வரணுன்றார். சுயஸ்மிருதிங்கிறது எப்பயுமே நமக்கு இருக்கணும். பாபா நம்மளை ஆத்மான்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ எந்த ஒரு கர்மம் செய்யும் போதும் அந்த ஆத்ம உணர்வுலையே செய்யும்போது தவறு நடக்காது. அப்படி தவறு நடந்தாலும் அது சரியாகிவிடும். ஸ்லோகன், தூய்மை என்னும் தூணை வலுப்படுத்துங்கள். அப்பொழுது இந்த தூண் லைட் ஹவுஸ் போல காரியங்கள் செய்யும். தூய்மைதான் பில்லர், பவித்திரத்தன்மை தான் பில்லர்.
அதை நல்லா உறுதிப்படுத்திட்டீங்கன்னா அது லைட் ஹவுஸ் காரியத்தை செய்யுன்றார் பாபா. எல்லாத்துக்கும் வழிகாட்டும். இன்றைய அவ்வக்த சமிக்கை. அபவித்திரதாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். புத்தியில் அசுத்த சங்கல்பங்களோ அல்லது பழைய சம்ஸ்காரங்களோ என்ன வடிவத்திலும் தொட்டாலும், அதாவது எண்ணத்தில் தோன்றினாலும் கூட முழுமையான வைஷ்ணவர் என்று சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு, யாராவது ஒரு தவறான காரியத்தை பார்க்கிறார்கள் என்றால் அதை பார்ப்பதனால் அதன் தாக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அதற்கும் கணக்கு உருவாகி விடுகிறது. இந்த கணக்கின்படி யோசித்து பார்த்தால் பழைய சம்ஸ்காரங்களும் அசுத்த சங்கல்பங்களும் புத்தியில் தோன்றினாலும் கூட அவர்களை எப்படி முழுமையாக வைஷ்ணவர் அல்லது முழுமையான தூய்மை ஆனவர் என்று கூற முடியும்? எண்ணங்களில் கூட சுத்தம் இருக்கணுன்றார் பாபா. பழைய சம்ஸ்காரத்தினுடைய அடிப்படையில் அந்த அசுத்த சங்கல்பம் வரக்கூடாது. அந்த மாதிரி புத்தியில் வந்துட்டா கூட நம்மளை முழுமையான தூய்மையானவர்கள் இல்லைன்னா வைஷ்ணவர்கள்னு சொல்ல முடியாது. நல்லது. ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே.